ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜியோ பிசின்னு ஒன்று நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்போது இந்த ஜியோ பிசியில் என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, வீட்டில் நீங்கள் வந்து ஹார்ட்வேர்லாம் வாங்க வேண்டாம். அதாவது தனியாக சிபியு, தனியாக மானிட்டர் இந்த மாதிரிலாம் எதுவும் வாங்க வேண்டாம். ஸோ சிஸ்டம் நாங்களே கொடுக்குறோம். நீங்கள் அந்த சிஸ்டம்மை யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் ஒரு லேப்டாப் இல்லாதவங்க வீட்டில் உள்ள டிவியே கூட லேப்டாப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதில் ஏஐ ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி என்னென்னு பார்க்கலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. எதனால் மெயினாக இந்த ஒரு எண்ணம்னா, இது நிறைய பேருக்கு லேப்டாப் வாங்க முடியாதவங்களுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு ஒரு பார்க்கலாம் அப்படின்றத மெயினாக நான் இந்த வீடியோவே ஸ்டார்ட் பண்ணேன். லேப்டாப் வாங்க முடியாதவங்க இருக்கிற வீட்டில் இருக்க டிவியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வீட்டில் உள்ள டிவியை யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும், அது என்ன டிவியாக இருந்தாலும் ஏற்கனவே ஜியோ கனெக்ஷன் இருக்கணும். அதுக்கு ஒரு ஜியோ செட்டாப் பாக்ஸ் இருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்து ஜியோ ஃபைபர் இன்டர்நெட், ஏர் ஃபைபரோ இல்லை இன்டர்நெட்டோ ஏதாவது யூஸ் பண்ணணும். இதெல்லாம் இருந்தால் தான் இதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இந்த இதில் பிசியை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு மவுஸ் கீபோர்டு வேணுங்கிறாங்க. என்கிட்ட வந்து ப்ளூடூத் மவுஸ் இருக்குது, பட் ப்ளூடூத் கீபோர்டு இல்லை. பட் ஓகே, நீங்கள் ஒயர்டு மவுஸும் ஒயர்டு கீபோர்டும் அந்த செட்டாப் பாக்ஸில் கனெக்ட் பண்ணலாம். என்ன ப்ராப்ளம்னா, நம்ம டிவியில் கனெக்ட் பண்ணுறதுனால ரொம்ப கிட்ட உட்காந்து பார்க்கும்போது நமக்கு அது கண் ப்ராப்ளம் இருக்கும். கண் வலி, தலைவலி எல்லாமே வர சான்சஸ் இருக்குது, நிறையவே இருக்குது. அதனால தான் நம்ம ப்ளூடூத் வச்சிட்டோம்னா ஓகே, கொஞ்சம் தூரம் தள்ளி உட்காந்துட்டு பண்ணலாம் அப்படின்றது. நான் டெஸ்டிங் பர்பஸ்க்காக ஒயர்டு யூஸ் பண்ணேன். லாஸ்ட் நேம் எல்லாம் கொடுத்துட்டு ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்ட் மாதிரி வரும். நம்மளோட மொபைல் நம்பர் தான் யூசர் நேமு, பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா சிஸ்டம் வந்து லான்ச்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த லான்ச் நவ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த பிசியோட கான்ஃபிகரேஷன் காமிச்சிரும். என்ன ஹார்ட் டிஸ்க் எவ்வளோ, ரேம் எவ்வளோன்ட்டு. ஃபைனலாக நீங்கள் பிசி லாகின் பண்ணிங்கன்னா உள்ளே போய் பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இது விண்டோஸ் கிடையாது, லினக்ஸ் ஓஎஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னு டீட்டெயிலாக செக் பண்ணி பார்க்கும்போது உள்ள உபுண்டு ஓஎஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மெனு ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம இப்போ பார்க்குறோம். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். எஜுகேஷன், கேம்ஸ், ப்ரோக்ராமிங், ஆஃபீஸ், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இப்போ என்னென்னா, எனக்கு தெரிஞ்சதில் என்ன ப்ராப்ளம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ஒரு கம்ப்யூட்டர் நம்ம இந்தளவுக்கு ஒரு செட்டாப் பாக்ஸ்குள்ளே லாகின் பண்ணி போய் ஒரு பிசியை ஓப்பன் பண்ணி பார்க்குற அளவுக்கு ஸ்கில்ஸ் இருக்குன்னா, அவங்க கண்டிப்பாக சிஸ்டம் நாலேஜ் உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு படிக்கணும், ப்ரோக்ராமிங் மாதிரி பண்ணணும் அப்படின்னா இது அந்தளவு யூஸ் பண்ண முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. ரீசன் என்னென்னா, ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம இந்த ஒரு அப்ளிகேஷன் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான டெர்மினல் எதுவுமே இதில் இல்லை. அது ஒன்று. இன்னொன்று வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. 30 எம்பிபிஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் கனெக்ஷன் தான் இத்தனைக்கும் யூஸ் பண்ணுறேன். இதுவே பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்பிளேவே ஒரு ப்ராப்பராக இல்லை, எனக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. 100 எம்பிபிஎஸ் போனால் எப்படி இருக்குன்றது எனக்கு சரியாக தெரியல. பட் ஆனால் அதுலேயும் இவ்வளோ பெருசாக அச்சீவ் பண்ண முடியுமான்னு தெரியல. ரொம்ப லேட்டன்சி, லேக் ஆகுது சிஸ்டம் ரொம்ப. அதுமாதிரி இந்த டிவியில் போடுறதுனால கிட்ட உட்காந்துலாம் யாராலையும் பார்க்க முடியாது. ஸோ இதில் மோஸ்ட் கிளியராக என்னென்னா கூகுள் க்ரோம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது க்ரோம் பேஸ்டாக தான், ப்ரௌசர் பேஸ்டு ஒரு சிஸ்டமாக தான் நம்ம யூஸ் பண்ண முடியுன்றது எனக்கு தோணுது. இதில் வந்து என்ன பண்ணலாம், இந்த கூகுள் க்ளவுட் யூஸ் பண்ணுறவங்க, அஷ்யூர் யூஸ் பண்ணுறவங்க, ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணுற க்ளவுட்லாம் யூஸ் பண்ணுறவங்க இந்த க்ரோம் ப்ரௌசரை யூஸ் பண்ணி அதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது வேணால் நம்ம பண்ணலாம். நம்ம அந்த கன்சோலில் ஏடபிள்யூஎஸோ, அஷ்யூரோ, கூகுளோ நம்ம அதில் போயிட்டு நம்ம லேர்ன் பண்ணுறது அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், இதில் கன்சோல் சரி டேரக்ட் டெர்மினல் தான் இல்லை அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், விஎஸ் கோடாவது இன்ஸ்டால் பண்ணலான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். கோடு இன்ஸ்டால் பண்ணும்போது ரொம்ப டிலே ஆணுச்சு. ஒரு 30 எம்பிபிஎஸ் ஸ்பீடு லேண்டில் கனெக்ட் ஆனதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு சாதா இன்ஸ்டலேஷனே எனக்கு மோர் தென் 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் கிட்ட எடுத்துச்சு. அதுக்கப்புறமா அது ஒரு ஃபாஸ்ட்டாக தெரில, லேகாக தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பேசிக்காக ஒரு கோடிங் தெரிஞ்சவங்கலேருந்து ஒரு எக்ஸ்பர்ட்டு கூட இந்த சிஸ்டம் வந்து செட் ஆகாது. கோடிங் அப்படின்றதுக்கு இது எதுவுமே செட் ஆகாது. டிசைன்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் உள்ள சிஸ்டம்குள்ளே செட்டாப் பாக்ஸ்குள்ளே லாகின் பண்ணி பிசி ஆக்சஸ் பண்ணுறதெல்லாம் அந்தளவு ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது அவங்களுக்குலாம். நான் ஜஸ்ட் இதில் ப்ரௌஸ் பண்ணி எவ்வளோ டேரிஃப் காமிக்குதுன்னு பார்க்கலாம் தான் பார்த்தேன். 599 போட்டிருக்காங்க பெர் மந்த்துக்கு, 2 மந்த்ஸுக்கு போட்டிருக்காங்க. தென் 2499 ஃபார் 6 மந்த்ஸ் அண்ட் 4599 ஃபார் 12 மந்த்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இதை நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே ஜியோ கனெக்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கே பெர் மந்த் 899 யூஸ் சம்திங் கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளான் படி 4599 பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இன்ட்டு 12 மந்த்ஸு எல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 15,387 வருது. 15,387 பெர் இயருக்குன்றது 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 30,000க்கு வந்துடும். என்னோடய வியூவில் இது கொஞ்சம் காஸ்ட்லி. இந்த சிஸ்டமுக்கு இது ரொம்ப காஸ்ட்லி. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பெட்டர் ஒரு மீடியம் எண்ட் கான்ஃபிகரேஷனில் ஒரு லேப்டாப் 25,000 30,000 ஒரு லேப்டாப் வாங்கிட்டு
அதில் நம்மளே இந்த உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் ரொம்ப சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். நம்மளோட ஓன் ஹார்ட்வேராகவும் போயிடுச்சு. ஃபைல்ஸும் நம்மளோட லேப்டாப்குள்ளே இருக்கும். இதில் க்ளவுடுன்னு சொல்கிறாங்க, ஃபைலை நம்ம சேவ் பண்ணுறமே தவிர, பட் ஃபைலை எதில் போய் எடுக்கிறது கூட எனக்கு தெரியல. ஜியோ க்ளவுட் அப்ளிகேஷன்லேயும் பார்த்துட்டேன், ஜியோ லாகின் சைட்லேயும் போய் பார்த்துட்டேன். இப்போ நான் இது வரைக்கும் பார்த்த அந்த பிசியில் ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி சேவ் பண்ணி பார்க்குறேன். அது எங்கே போய் எடுக்கிறது கூட எனக்கு தெரியல. மேபி இதை ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு ட்ரை அவுட் பண்ணி பார்த்தேன். இது அந்தளவு யூஸ்ஃபுல்லாக தெரில. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஐடியா, உங்களோட நாலேஜ் இதை பற்றி எதாவது நாலேஜ் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். மேபி நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை ஒழுங்காக சொல்லாமல் இருந்தாலோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.